இதே ஃப்ரேம் வச்சுக்கோம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கலைமாமணி ஆர் முத்துக்குமார் கலைவாணர் தோல்பாவை கூத்து கலைக்குழுவின் சார்பாக நன்றி முதற்கண் வணக்கம். அதாவது இந்த தோல்பாவை கூத்து அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கலை, பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்பதற்கிணங்க இந்த தோல்பாவை கூத்து கலை இந்த திரையை வைத்துதான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சினிமா திரையை பார்க்கின்றோம். பொதுவாக சொல்ல போனா இந்த திரை சினிமா திரைக்கு தாய் திரை என்று சொல்வதுதான் உண்மை. சுமார் இந்த கலை 400-500 வருடங்களுக்கு முன்பதாக தோன்றப்பட்ட கலை என்று சொல்வார்கள். இது மற்றும் பாரம்பரிய கலை என்று சொல்வார்கள். இது என்னுடைய தலைமுறை என்று சொன்னால் 4வது தலைமுறையாக இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வயசு இன்னைக்கு ஒரு 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகுது. என்னுடைய கலைப்பணி அறிவு கேட்டீங்கன்னா 16 வயசு. இந்த 16 வயது என்று சொல்லக்கூடிய காலங்களிலிருந்தே இந்த கலை மட்டுமல்ல, இந்த தோல்பாவை கூத்து கலையை ஒரு தலைமை பாடகராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஹார்மோனியம், தபேலா, ஜால்ரா போன்ற இசைக்கருவிகளை வாசித்து பாடக்கூடிய வல்லமை இருந்தால் மட்டுமே இது போன்ற தோல்பாவை கூத்து கலை குழு தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்த முடியும். இதுதான் உண்மை. இது ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த நிகழ்ச்சி சும்மா 4 படங்களை வச்சு நிகழ்த்துறாங்க. உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அது தவறான விஷயம். அப்புறமா இந்த கலை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, இந்த கலையை நீங்க தூக்கிட்டு இருக்கீங்களா, இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது பாரம்பரிய ஒரு கலை, இது இரத்தத்தோடு ஊறிய ஒரு கலை. உண்மையிலேயே உண்மையான கலைஞன் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மைக்காக இந்த கலையை 4வது தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்து விட்டேன். ஒரு 16 வயசுல நான் ஆரம்பிச்ச இந்த கலை 4ஆம் தலைமுறை வரைக்கும் வந்தால் அந்த சமயம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே இது அவுட் ஆஃப் ஃபேஷன், அதாவது நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்ட ஒரு கலை. நான் இன்னைக்கு நடத்துறேன் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா இந்த கலை இல்லை. நிகழ்ச்சி நடத்துறதுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னா அந்த ஒருத்தனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குதே தவிர மற்ற கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஒரு சில கலைஞர்கள் கொஞ்சம் திறமை நடத்துறவங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கலைக்குழுக்கள் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றாங்க, அது கிடையாது, உண்மையானதல்ல. இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை கொண்டு செல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க அரசினுடைய உதவியை தான் நாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டுப்புற கலைகளில் வில்லிசை, நையாண்டி மேளம், நாட்டுப்புற நிகழ்ச்சி, தெருக்கூத்து இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஒரு கோயில் சார்ந்த நிகழ்ச்சியா இருக்குது. நையாண்டி மேளம், வில்லு பாட்டுன்னா அங்கே கோயில் சாமி வரணும்னா அதை வச்சாதான் அவங்க வரும். ஆனா இந்த கலை அப்படி இல்லை. அந்த காலத்திலே பொழுதுபோக்கிற்காக ஆரம்பித்த ஒரு கலை. இந்த கலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிவாஜி ராவ், சாம்பசித ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் காலத்தில் தோன்றப்பட்ட ஒரு கலை. யூகி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய மனைவி அகால மரணம் அடைந்து விடுவார்கள். ஆனா அந்த மன்னர் சோகத்துல இருட்டறையில உட்கார்ந்துடுறாரு. அந்த மன்னருடைய சோகத்தை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த கலை இந்த தோல்பாவை கூத்து கலை என்பது உண்மை. இது அநேக பேருக்கு தெரியாது. மன்னர் கவலையில் இருக்கிறாரு, மனைவி இறந்து போனான்னு மக்கள் நினைக்கிறாங்க. மன்னர் கவலையில் இருந்தாச்சுன்னா மக்களுடைய நிலைமை என்ன, மன்னரை எழுப்பணுமே அப்படின்னு சொல்லி
ஒரு வெள்ளை வேஷ்டியை கொண்டு வந்து 4 பேர் பிடிச்சிக்கிட்டு உள்ள ஒரு காண்டா விளக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கு ஒன்று பற்ற வைத்து சீதாவை போன்று ஒரு படத்தை வரைஞ்சி அது ஆக்சுவல் அந்த மன்னருடைய மனைவி மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அது மாதிரி சவுண்டு கொடுத்து உள்ள உட்காந்து ஒருத்தர் பேசினார். பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய மனைவி தான் பேசுறா போல இருக்குன்னு. அதுக்கு பிறகு அந்த மன்னர் மனைவி சொல்றது கேட்கிறார். அதாவது மனைவி இறந்து போகணும்னு நினைக்காதீங்க, மக்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க, எனக்காக நீங்க கவலைப்பட்ட மக்களை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணது உடனே இந்த கலை அதுக்கு பிறகுதான் பொழுதுபோக்கு கலையாக மாறிச்சு. அந்த கலைகள் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இதுல ராமாயணம், ஹரிச்சந்திரா, நல்லதங்கால், இது போன்ற ஞான சௌந்தரி, மயில் ராவணன் கதை இதை தான் நாங்க நடத்தினோம். மகாபாரதம் சுத்தமா நடத்தல. இந்த படங்கள்ல ஒரு சில வாய்ஸுகள் வரும், அந்த வாய்ஸுகள் தான் நாங்க பண்ண முடியும். 31 குரல் 41 குரல்ல பேசுறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் நீங்க கூட ஒரு 10 நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, எத்தனை வாய்ஸ் இதுல வருதுன்னு பாருங்க. அதெல்லாம் பொய்யான தகவல்கள்லாம் இல்லை, உண்மையான சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு கலை நாடோடி வாழ்க்கை ஆகி போச்சு. எப்படி போனோம்னா எங்களுடைய வாகனம் அந்த கிராமத்துக்கு போய் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எங்களுடைய வாகனம் என்னன்னா ஒத்த கால வண்டின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வில்லு வண்டி, சக்கரை வண்டி இருக்கு 2 மாடு. இதுக்கு ஒத்த கால மாடு 2 பேர், புருஷன் பொண்டாட்டி 2 பேர் ஜாமான்கள்லாம் அடிக்கிட்டு ஒவ்வொரு ஊர் விட்டு ஊர் நகர்ந்து போவோம். ஒரு ஊர்ல போய் 10 நாள் நிகழ்ச்சி போடுவோம். 10 நாளுங்கிறது 5 நாள் நிகழ்ச்சி வரும்போது மழை நச்சுன்னு போயிடும். அந்த ராமாயண இடத்துல மழை வரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த காலத்துல அப்படி எல்லாம் பண்ணாங்க. அந்த கிராம மக்கள் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதுவே நகர்ந்து போனதுதான். அதுதான் அந்த காலத்து எங்களுடைய டாடா சுமோ ஸ்கார்பியோ வண்டி, அந்த வில்லு வண்டி, மாட்டு வண்டி. அப்படியே கிராமமா நிகழ்ச்சி ராமா கோவிந்தான்னு அலைஞ்சோம். ஆனா 40 வருஷத்துக்கு முன்னால அவுட் ஆஃப் பேஷன் ஆயிருச்சு. இப்ப முழுக்க அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அதாவது கல்வி விழிப்புணர்வு, நெகிழி தவிர்ப்போம், போதை தடுப்பு விழிப்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, இது போன்ற எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இதன் மூலமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நிகழ்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட மண்டாடி கேட்டுட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட சமத்துவம் காண்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தர்மராஜ் சார் மற்றும் கோபிநாத் சார் அவர்களுடைய கேர் ஆஃப்ல இங்க ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு 15 நாள் பயிற்சி அளிச்சாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என்ன சொன்னாங்கன்னா 15 நாள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்க வருஷ கணக்கில் பள்ளிக்கூடங்களே நிகழ்ச்சி பண்ண போறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா வர போறீங்கன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சருடைய காலகட்டங்கள், அவருக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்கு வழி இல்லாம நேரம் இல்லாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இந்த சரஸ்வதி பூஜை முடிஞ்ச உடனே ரன்னிங் வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம். கடைசியாக ஆதி கலைக்கோள் பட்டறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ஒரு ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்து மாற்று ஊடக மைய தலைவர் பேராசிரியர் எங்கள் டாக்டர் காளீஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த கலைஞர்களுக்கெல்லாம் அரசிடமிருந்து நிகழ்ச்சி பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இங்க அதான் சொல்லிட்டேன், மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இங்க கூப்பிட மாட்டாங்க. பப்ளிக் நிகழ்ச்சி, அதாவது பொது நிகழ்ச்சி, கோவில் திருவிழா, சுப விழா, எந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட மாட்டாங்க. முழுக்க நாங்க அரசு நிகழ்ச்சிகளை நம்பிதான் எங்களுடைய வாழ்வாதாரம் கடந்து போயிட்டு இருக்கு. இதை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொடுத்தா இந்த கலை எங்களோடு மட்டும் இல்லாம அடுத்த வாரிசுக்கு நாங்கள் கொண்டு போறதுக்கு இந்த கலையும் அழியாது, கலைஞர்களுடைய வாழ்வாதாரமும் சிறக்கும். அதுக்கு அரசினுடைய உதவி வேண்டும். உண்மையிலேயே இது 4வது தலைமுறையா நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, என் பையன் 5வது தலைமுறையா வரணும், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லை, வருமானம் இல்லை. அப்பாவே இந்த அளவு கஷ்டப்படுறாரு நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு. இந்த ராமாயணம் பாவை கூத்துன்னு உயர விடுறாரு. ஆனா அவருக்கே இன்கம் இல்லையே, நாங்க எப்படி வாழ போறோம்? அதனால நாங்க படிச்சுட்டு வேற லைன்ல போறோம் அப்படிங்கிறாங்க. இதுல எங்களுக்கா ஒரு மாசத்துல ஒரு நிகழ்ச்சி கிடைக்கலாம், இல்ல 6 மாசத்துல ஒரு நிகழ்ச்சி. அதுவுமே கலை பண்பாட்டுத்துறை மூலமா வரக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கும். அமௌண்ட்னா எப்படி கேக்குறீங்க? டிஸ்டன்ஸ், அதாவது போக்குவரத்து. ஆமா டிஸ்டன்ஸ் பொறுத்தளவு கொடுப்பாங்க. இப்ப இங்கெல்லாம் வந்திருக்கோம்னு சொல்லியாச்சுன்னா, இது ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு 30 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் 30,000 போக்குவரத்து
செலவாகும். போக்குவரத்து செலவு போக 30,000 கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு 4 முதல் 5 கலைஞர்கள் வருவோம். இதுவே எங்கள் லோக்கல் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்னா திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது என்னைக்கோ ஒரு நாள் வரும். அந்த நிகழ்ச்சி கேட்டால் ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க வந்து இண்டிபெண்டா வந்து ரோட்லயோ இல்லையோ பெர்மிஷன் உண்டா? இந்த மாதிரி நாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேவை செய்யணும் ஆசைப்படுறோம், இண்டிபெண்டா வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? பண்ணலாம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் குறைவுதான். இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க, இதை பற்றி பயிற்சி பெற வந்திருக்காங்க, அவங்க நின்று பார்த்துப்பாங்க. இதுவே நம்ம இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு கொண்டு போனோம்னா கிராமத்து மக்களையே நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்ன, காலையில 6-6:30 பிள்ளைங்க ஓடிடுறாங்க. ஈவினிங் அவங்க ப்ரோக்ராம் போயிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து டிவி பார்க்கறதுக்கு 10 மணி வரை உங்களுக்கு டைம் சரியா போயிருது. இதுல நாங்க கொண்டு அங்க போய் இலவசமா அந்த நிகழ்ச்சி பண்றோம், ஏதாவது வசூல் பண்ணி கொடுங்கன்னு கூட சொன்னாலும் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. ராமாயணம் மகாபாரதம் நீங்க பாக்குறீங்க, நிகழ்ச்சி தரீங்க. கரண்ட் அரசியல் பொலிட்டிக்கலை பற்றி பத்தி பேசலாமே, இன்னும் கொஞ்சம் ஆர்வமா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ராமாயணம் இப்பதான் ராமர் இப்பதான் சீரேன்னு சொல்லி பொம்மையா இருக்கு. கரண்ட் அரசியல் இவரா எம்ஜிஆர் இவரா ஜெயலலிதா, அந்த மாதிரி அரசியல் பார்வையில இந்த நிகழ்ச்சி கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அரசியல் நிகழ்ச்சி கொடுத்தா ஒரே நாள்ல அந்த படங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது காரணம் என்ன, எல்லாரும் பண்ண முடியாது, கொஞ்சமாவது குவாலிஃபிகேஷன் வேணும். நான் ஒரு 10th வரை படிச்சிருக்கிறேன். இப்ப நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு எத்தனை சீன் அமைக்கணும், எத்தனை பொம்மைகள் தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்து சீன் பை சீன் 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி பண்ணிடுவோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ்னு ஒரு பெரிய காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த தோல்பாவை கூத்துல நிகழ்ச்சியில பண்ணது நான் ஒருத்தன் தான். இதை இன்னைக்குமே அதே காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த தர்மராஜ் சார் இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பெரிய மேலாளரா இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த அம்பேத்கருடைய நிகழ்ச்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியை பண்ண ஒரே ஒருத்தன் நான் ஒருத்தன் தான், வேற யாரும் பண்ண முடியாது. பண்ணலாம். கல்வி தந்தை காமராஜர் இருக்கார், பண்ணலாம். நம்ம கலைஞரை வச்சு பண்ணலாம். டாக்டர் கலைஞர் ஐயாவை பத்தி பண்ணலாம். அவர் என்னென்ன பண்ணாரு. இப்ப நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காங்க, இப்ப என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை அப்படியே இதுல கொண்டு வந்துடும். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஐயா கூட நமது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாங்க. அவர் முன்னால ஒரு கலைஞருடைய பாடல் ஒன்று பாடினேன். இதை மாதிரி நீங்க அரசியல் நிகழ்ச்சி நீங்க பண்ண முடியுமான்னு ஐயா கேட்டாங்க, இன்னொரு அமைச்சர் ஐயா கேட்டாங்க. அவர் தான் நம்ம ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், தெரியாது. அவர்கிட்டயே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா பல்கலைக்கழகத்துல, அது பெண்டிங்ல இருக்கு, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதே இதை நிகழ்ச்சி பண்ண முடியும். நான் பாட்டா பாடவும் செய்வேன், ஹார்மோனியம் வாசி பாடுவேன், மிருதங்கம் வாசிப்பேன், நிகழ்ச்சி தலைமையாகவும் பண்ணுவேன். பன்முக கலைஞன் நான், கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். நன்றி.